நிறைய சினிமா படத்து பேரை பார்த்த உடனே எரிச்சலா இருக்கும். பாதி பேர் புரியவே செய்யாது. நான் எடுத்துக்காட்டு சொல்றதுக்கு ஞங்கனமா இருக்கு. ஆனா சில நாட்களுக்கு முன்னால ஒரு திரைப்படத்தின் பெயரை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனேன். வியந்து போய் மகிழ்ச்சியே ஏற்பட்டது. அந்த திரைப்படத்திற்கு பெயர் பேரன்பும் பெருங்கோபமும். பாருங்க எவ்வளவு தூய தமிழ்ல பேர் வச்சிருக்காங்க. பேரன்பும் பெருங்கோபமும். அது உள்ள என்ன சொல்லியிருக்காங்கிறது வேற விஷயம். நான் பார்க்கல. ஆனால் பேரன்பு பெருங்கோபம். இந்த தமிழ்ல பெருமை என்பதிலிருந்து தான் இந்த பேர் என்பது வந்தது. பெரும் என்பது வந்தது. பெருமை என்பது சுருங்கிதான் இப்படி வந்தது. ஆனால் இந்த பேர் என்பதை பயன்படுத்துற இடம் வேற, பெரு என்று பயன்படுத்துற இடம் வேற. உயிரெழுத்துக்களுக்கு முன்னால வருகிற போது பேர் அன்பு வந்தா பேர் போடணும். ஆனா உயிரெழுத்து இல்லாத இடத்துல அது பெரும் கோபம் ஆயிரும். கோபம் வரும்போது பெரும் போடணும். இது ரெண்டையும் மாற்றி சொல்ல முடியாது. பேர் அருவி, அருவியில பேர் அருவி இருக்கு, பேர் அருவின்னு சொல்லலாம். அதை பெரும் அருவின்னு சொல்ல முடியாது. பெரும் அருவி என்று சொன்னால் கேட்பதற்கு நன்றாக இருக்கு. ரெண்டு ஒரே பொருளாக இருந்தாலும் உயிரெழுத்துக்கு முன்னாலே பேர், பிறவற்றின் பின்னாலே பெரு என்று மிக தெளிவாக இலக்கணத்தோடு அந்த திரைப்படத்தின் பெயர் அமைந்திருப்பது மகிழ்ச்சியை தந்தது. பேரன்பும் பெருங்கோபமும்.